ஃபைனலாக எங்கள் பெட்ரூமுக்கு ஏசி வாங்கிட்டோங்க. ஸோ இந்த ஏசியை வாங்குறதுக்கு எங்கள் வீட்டுக்கார் போட்ட கேல்குலேஷன்ஸ் அப்பா எவ்வளோ ரிசர்ச் பண்ணார் தெரியுங்களா? ஸோ இந்த ஏசி என்னன்றது நான் சொல்கிறேன். இது எதனால் வாங்கணுன்றது சொல்கிறேன். மேபி இந்த ஏசி நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்புட்ஸ் எல்லாம். ஸோ நாங்கள் வாங்குறது இந்த கேரியரோட ஏசி தான். இது வந்து லேட்டஸ்ட்டில் இருக்கிற ஒரு மாடல். அது நம்பர் எனக்கு சரியாக தெரியல. பட் இதோட இது என்னென்னன்றது சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த அலெக்சான்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கமாண்டு. அந்த வாய்ஸ் கமாண்ட் வச்சு அதில் சில இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். டன்னேஜ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். 1 டன் 1.5 டன், அதாவது அந்த டன்னேஜ் நீங்கள் மாற்றும் போது என்னென்னா உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் கம்மியாகும். ஏன்னா இப்போ ஒருத்தர் மட்டும் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் டன்னேஜ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் டன்னேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்று. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஹாரிசாண்டல் பிளேட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆகும். இதுக்கு உள்ள இன்னொரு பிளேட் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆள் நடந்துட்டு இருக்காங்கன்னா அதை சென்ஸ் பண்ணி அந்த ஏரியாவுக்கு மட்டும் கூலிங் கொடுக்குற கெப்பாசிட்டியும் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் நைட் லேம்ப் மோட் மாதிரி ஒரு லேம்ப் ஒன்று இருக்கும். அது நைட் டைமில் பார்க்கறதுனால இது இல்லாமல் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எனக்கு இந்த 3 விஷயம் தான் ஞாபகம் வந்தது. நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த ஏசி கொஞ்சம் இந்த 5 ஸ்டாரு ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால இது கொஞ்சம் பெஸ்ட்டாக எங்களுக்கு தோணுச்சு. ரேட் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 44 45 வந்தது. 1.5 டன் ஏசி கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். லிங்க் வியூ ப்ராடக்ட்ஸில் கொடுக்க